திருவையார் பக்கம் கல்யாண வீட்டில் ஸ்வீட் ஸ்டால்லாம் செய்கிற இந்த அசோக் அல்வா டேஸ்ட்டு மாறாமல் நாம் இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் இன்றைக்கி அசோக் அல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு நெய் ரொம்ப முக்கியங்க. எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா செவக்க வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 கப் பாசிப்பருப்புக்கு அதே கப்பில் 1.5 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீத்து வரும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கைவிடாமல் கலந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். கடைசியாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்குறது உங்கள் விருப்பம் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்க்கறதுனால பாத்திரத்தில் அல்வா ஒட்டாமல் வரும். ஏலக்காய் தூளும் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்து கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான அசோக் அல்வா ரெடி.